இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்படி கிடையாது. மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்ககிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு. அதை ஹானர் ப அதை நம்ம எப்பவுமே ஹானர் பண்ணி தான் ஆகணும். ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும். அது கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. சினிமா வரலாற்றில் வந்து 2 பெரிய நட்சத்திரங்களான அஜித்தும் விஜயும் வந்து 2 துருவங்களாக பிரிஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து அரசியலில் இப்போ பெரும்புள்ளியாக மாறி இருக்காரு. அதே மாதிரி அஜித் அவர்களும் ஸ்போர்ட்ஸில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கவுங்க விருப்பம் தான். அவங்கவுங்கள கடவுள் படைப்பில் எல்லாருமே தனித்துவத்தோடு இருக்கிற ஆட்கள். அவங்க மனசில் என்ன இறங்குதோ அது அவங்க அது மக்களுக்கு நல்லதாக மாறணுன்றது தான் கடைசியாக. அது நல்லதாக மாறும் நம்ம நம்புவோம். விஜய் வந்து அரசியல் வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? மக்கள் விளையாட்டு சம்பந்தமான படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் விளையாட்டு சம்பந்தமான படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ விளையாட்டு சம்பந்தமான படங்கள் வருவது வந்து மிகவும் குறைந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வந்துட்டே தான் இருக்குது. லப்பர் பந்து வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அது சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதுனால வந்து பெருசாக போய் ரீச் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போது சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும். சேட்டலைட் டிஜிட்டல் வந்து பெரிய படங்கள் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. லப்பர் பந்து நல்லா போச்சு, அதனால் கொஞ்சம் அது ஜனங்க அதை கொண்டாடினதால் அந்த படம் சேட்டலைட்டும் டிஜிட்டலும் எடுத்துச்சு. அது வந்துகிட்டே தான் இருக்குது. ஜனங்க சப்போர்ட் பண்ணுறதும் டிஜிட்டலும் ஏன்னா கார்ப்பரேட் கிட்ட இருக்கிறதுனால அதை எப்படி நீங்கள் வாங்குறீங்கன்றது தான். பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் வராங்களே அவங்களுக்கும் போய் சேரணும். விளையாட்டு படங்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது முழுசாக ரீச் ஆகலை, ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது இன்னும் அதிகமாகவும் நடக்கணுன்றது நம்ம முட்டு வச்ச தங்க குடும்பம் அந்த பாட்டை வச்சா அந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டோட முழுமை அடைங்கிறது வந்து நாங்கள் கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து அவங்க இல்லை, இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் கங்கை மரன் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இளையராஜா சார் நேரில் போய் பார்த்து தேங்க் பண்ணோம். இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்படி கிடையாது. மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்ககிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு. அதை அதை நம்ம எப்பவுமே ஹானர் பண்ணி தான் ஆகணும். ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும். அது கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. இல்லை, இது சிலம்பம் போட்டி. அருணன் அண்ணன் நம்ம அண்ணன் எனக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்பவுமே மோஸ்ட்லி நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். முதல்ல ஒரு டைமில் ஃபுல்லாக பிளாக்ல சுற்றிட்டு இருந்தேன். இப்போ சமீபமாக ஒயிட் ரொம்ப பிடிக்குது, அதனால் ஒயிட்டில் இருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் கேள்வி தான். விஜயகாந்த், சரத்குமார் இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்து பெரும்புலியாக மாறுறது விஜயகாந்தை எதிர்கட்சி தலைவர் வரையும் வந்து இப்போ அரசியல் விஜயகாந்த் இல்லை. இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய